அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று அறத்துப்பாலின் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று 53வது திருக்குறள். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இல்லம் அதின் இல்லவள். இந்த இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலில் நம்முள் வசிக்கக்கூடிய ஆன்மாவானவள் மாண்பானால், நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தகைய தன்பம், நல்ல குணங்கள், மாண்புகள், பெருமைகள், உயர்குணங்கள், ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, பெருமை, இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மாண்புடையதாக இருந்தால் உள்ளத்திலையும், இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம உள்ளத்திலையும் நம்ம இத்தகைய குணநலங்களோடு இருந்தோமானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்ணும், உள்ளத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், எந்த குறையும் இருக்காது. ஏன்னா எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய, அனைத்துமே அதுவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றி இருப்போருக்கு அந்த ஆன்ம குணங்கள் தான் இருக்கும். அப்போ பரந்த மனப்பான்மை தான் இருக்கும். எதிலும் ஒரு அன்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள், எதிலும் ஒரு நிறைவு காண்பவர்களாக இருப்பார்கள். நிறைந்த மனத்தில் குறைகளே இருக்காது. குறைந்த மனம்தான் குற்றம் கண்டுகொண்டே இருக்கும். குறைவான மனம்தான் எல்லாத்துலேயும் குற்றம் குறைகளை காணும். மற்றவரிடமும் அந்த குறைகளை பார்க்கும், குறை சொல்லி கொண்டும் இருக்கும். இப்போ யார் ஒருவன் அந்த ஆன்மாவை போல நிறைவாக இருக்கிறார்களோ, ஏன்னா இங்கே இருப்பது எல்லாமே ஆன்மா தான், படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் ஆன்மா தான். ஏன்னா இந்த ஆன்மாவே தான் தன்னை விதவிதமாக படைத்துக் கொள்கிறது. எல்லா பொருளும் அந்த ஆன்மாவாகவே தான் இருக்கிறது. இதை உணர்ந்த ஞானிக்கு மற்றொரு பொருளின் மீது ஆசை வருமா, பற்று வருமா? இருக்காது இல்லையா? அப்போது என்ன இருப்பான், நிறைவாக இருப்பான். அதுதான் அவனுடைய மாண்பு. அப்போ நிறைவாக இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்கும், எப்பொழுதும் பேரானந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஞானிக்கு என்ன குறை இல்லையா? எந்த குறையும் இருக்காது. அப்போ இல்லவள் மாண்பானால், இல்லத்தில் இதெல்லாம் இருந்ததுன்னா, இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. அவளுக்கு வேறு எந்த குறையும் இருக்காது. இல்லவன் மானா கடைனா அந்த உயர்ந்த பண்பு இல்லை அப்படின்னா, இப்போ எதுலேயுமே நிறைவே காணலை, எல்லாத்துலேயும் ஒரு குறையை கண்டுட்ருக்குறோம், எல்லாத்துலேயும் ஒரு பொறாமப்படுறோம், கோபப்படுறோம், உள்ள அமைதி இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா ஆன்மாவுடைய இதே அமைதி தான், பேரானந்தம் தான், பேர் அமைதி தான், விழிப்புணர்வு தான். அப்போ இந்த நான் ஆன்மாங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு குழப்பம், நான் அந்த மனதை நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்குள்ளே இந்த உலக வாழ்க்கையை மாயா, அதாவது அழியக்கூடியது அப்படிங்கிறத உணராமல் இந்த உடலை நானாகவும் இந்த உள்ளத்தை நானாகவும், ஏன்னா இந்த உள்ளம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா, இந்த உலகத்தை நான் அப்படின்னு உள்ளே போட்டு வச்ச டேட்டாவை ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சு இதுதான் நீ அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கும். இந்த உடல் தான் நீ, இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிரந்தரம் அப்படிலாம் நம்மளுக்கு சொல்லி வைக்கும். இப்போ இதெல்லாம் ஆன்மாவுக்கு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது. இப்போ எல்லாம் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுடைய மாண்பு அதுதான், அதோடைய சிறப்பே அதுதான், அது குறை அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் இந்த சிறிய மனம் என்ன பண்ணுது, இந்த வெளியில் இருக்கக்கூடிய பொருளை தன்னிலிருந்து வேறாக பார்த்து, அனைத்தும் பிரம்மத்தால் படைக்கப்பட்டது, அனைத்தும் பிரம்மமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை இல்லாமல் இது என்ன பண்ணுது, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது மற்றவங்களோட. அப்போ என்ன பண்ணுது, தன்கிட்டையுமே ஒரு குறையை காணுது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடுது. தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேரரசனே நான் தெரியாமல் ஒரு 10 ரூபாய்க்காண்டி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கடன் கேட்குற மாதிரி, இல்லை கையேந்தி யார்கிட்ட பிக்ஷை கேட்குற மாதிரி இது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஒப்பீடு பண்ணி தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு தன்கிட்ட ஒரு குறையை கண்டு கொண்டே இருப்பதனால என்ன பண்ணுது, தனக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒரு அமைதி இல்லை. அதனால் பயங்கர கோபம், அடுத்தவங்க மேலே போகாமல், இதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய அந்த வாழ்க்கை என்ன பண்ணுது, ஸ்பாயில் ஆகிடுது. அப்போ இல்லதன் இல்லவள் மாண்பானால், அப்போ இந்த மாண்பு எது, அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூட எப்பொழுதும் விழிப்புணர்வோடு தன் ஆன்மாங்கிற அந்த ஆன்மா எப்பொழுதும் விழிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மனம் விழிப்பாக இருக்காது, தன் ஆன்மாங்கிற விழிப்பு நிலையில் இருக்காது. அப்போ எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய
நிறைவாக இருக்கக்கூடிய அனைத்துமே அதுவாக இருக்கக்கூடிய ஒரு தங்கம்னாலும் தங்கமும் ஆன்மாதான் படைத்தது, அதுவும் ஆன்ம பொருளாகத்தான் இருக்கிறது. காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமும் படைத்தது ஆன்மா தானே. அப்போ எல்லாமே ஆன்மா தான். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாத்தையும் வேறாக பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அடுத்த மனிதர்களும் ஆணாக பெண்ணாக உருவத்தில் இருந்தாலும் படைத்தது என்னவோ பிரம்மம் தான். அப்போ அனைத்தையும் நம்ம பிரம்மமாக பார்க்காமல் சிறுமையாக பார்க்கும்போது அந்த மாண்பு அந்த சிறப்போடு பார்க்காம, சிறப்போடு பார்ப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, சிறப்பாக பார்க்காதவர்களுக்கு எல்லாமே குறையாக தான் இருக்கும். அப்போது அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. அப்போ அவங்க மனதில் என்ன இருக்காது, நிம்மதி என்பது கிடையாது, ஒரு அமைதி இருக்காது. மனிதனின் உள்ளம் எப்பொழுதும் 24/7 வந்து ஆனந்த பெருவெள்ளத்தில் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். அப்படி அந்த மாண்பு பொருந்திய அந்த ஆன்மாவை நாம் பற்றி இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம ஆன்மாங்கிற உணர்ந்தால் இதெல்லாம் கிடைக்கும். அது இல்லாத பட்சத்தில் இந்த உருவத்தை நான் என்றும் இந்த என்ன சொல்கிறது இந்த மனதை நான் என்றும் அடையாளப்படுத்தி கொண்டு அது ஆன்மாவினுடைய சிறப்பை உணராமல் இருப்பவர்களுக்கு எல்லாமும் துன்பமாகத்தான் இருக்கும். இதற்கு ஒரு குட்டி கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரன் இருக்கிறான். அந்த பணக்காரன்கிட்ட விதவிதமான செல்வங்கள் இருக்குது, எல்லா விதமான அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் இருக்குது. இருந்தும் அத்தனை பெரிய வேலைக்காரர்கள், ஒவ்வொன்றையும் செய்வதற்கும் வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். ராஜபோக வாழ்க்கை அவருக்கு. ஆனாலும் அவரால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியல, நிம்மதியாகவும் இல்லை. அதே அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. மரத்து பக்கத்தில் ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நிம்மதி அந்த மரத்தடியிலே தூங்கிக்கிட்டு நிம்மதியாக இருக்கார். இந்த செல்வந்தருக்கு அவரை பார்த்தா ஒரே பொறாமை. என்னடா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாததே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒன்றுமே இல்லாத இந்த காப்லர் செருப்பு தைக்கிறவர் அன்னன்னைக்கு அப்பப்போ கூலி கூட சரியாக வரமாட்டேங்குது, ஒழுங்காக சாப்பாடு கூட இவருக்கு கிடைக்கல, ஆனதாலும் ஆனந்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே போகாமல் அவர்கிட்ட போய் கேட்டுடலாம். நிம்மதியாக வேற தூங்குறாரு, இவருக்கு பஞ்சு மெத்தையில் ஏசியில் படுத்தா கூட இவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த பொறாமல் வேற இவருக்கு. சரி நம்ம போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ எப்படி இப்படி நிம்மதியாக இருக்க அப்படின்னு. நீ மரத்தடியில் தான் வசிக்கிற, ஒரு செருப்பு தான் தைச்சிட்ருக்க, உன்கிட்ட பணமும் கிடையாது, சாப்பாடும் ஒழுங்காக கிடைக்கிறதில்ல, இருந்தாலும் நீ ஆனந்தமாக இருக்கிறியா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தா என்கிட்ட ஒரு வெள்ளி செம்பு இருக்குது, இந்தா இதில் அந்த அந்த கெட்டி கிடக்கு பாரு தண்ணி, அதை மொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மழை பெஞ்சு சகதியாக சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி அந்த வெள்ளி செம்பில் மொண்டுட்டு வர சொல்கிறார். மொண்டுட்டு கொடுக்குறாரு. இந்த மண்கலயம், இதில் எங்கிட்ட இருக்கிற குடிக்கிறதுக்குள்ள தண்ணி, நல்ல தண்ணி, இந்தா குடி அப்படின்னு. இது ரெண்டில் நீ எதை குடிப்ப? வெள்ளி சொம்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நீ இந்த சாக்கடை தண்ணியை குடிச்சிருவியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நான் குடிக்க மாட்டேன். அப்போ எதை குடிப்பேன்? இந்த மண்கலயத்தில் இருக்கிறத தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வாழ்க்கை என்பது வெளிப்புற வெள்ளியில் இல்லை, உள்ளே இருக்கிற தண்ணி தானே சமாச்சாரம். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களில் இல்லை நம்மளுடைய ஆனந்தம். இப்போ எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய இந்த ஆன்ம நிலையில் இருக்கக்கூடிய அந்த உள் வாழ்க்கை, அதில் தான் இருக்குது. எந்த ஆனந்தத்தை உணர்ந்தாலும் எந்த சந்தோஷத்தை உணர்ந்தாலும் நமக்குள்ளே தான் உணர்வோம். அதை உணர்வது எதுன்னா ஆன்மா தான். ஆன்மா அதே நிலையில் இருப்பதுனால தான், அதனால தான் நம்ம வெளிப்பொருளையும் தேடி ஓடுறோம். அதனால தான் அதில் கிடைக்காதனால, நம்மளுக்கு அந்நியமாக இருக்கிறதுனால, அதாவது அந்நியம்னா அந்த பொருள் பொருளாக பார்க்கறதுனால, அந்நியமாக பார்க்கறதுனால, அதில் தான் சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க முடிகிறது இல்லை. இப்போ இந்த ஆன்மாவை துணை கொண்டு அந்த ஆன்ம நிலை ஆனந்தமாக இருக்கு இல்லையா, அதையே பற்றி கொண்டு யார் ஆன்ம நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் குறையும் இல்லை, துன்பமும் இல்லை, எப்பொழுதும் ஆனந்தம்தான். இதைத்தான் திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.